சாம் கரன் டே 2ல சரியான ஸ்டீலு. திரும்பி சாம் கரனை வந்து நம்ம சிஎஸ்கே கொண்டு வந்துட்டாங்க, நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு. எஸ், இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியோ இல்லையோ, கேர்ள் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து சாம்னு ரொம்ப வந்து சோஷியல் மீடியாஸ்ல பயங்கரமாக போயிட்டு இருக்கோம். ஸோ எஸ், இப்போ வந்து அதுக்கப்புறம் ரச்சின் பத்திரானா தான் என்னதான் இருந்தாலும் திரும்பி சாம் பேக் டு சிஎஸ்கே. அது வந்து பயங்கரமான ஒரு ஸ்டீலு. அவர் ஸ்டீல் பத்தி நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? 2.4 அதுதான். எஸ், 17-18 இருந்தார் அவர் ரேஞ்ச். எப்படியும் இந்த சீசன் ஃபார்ம் இல்லை, ஆனா அட்லீஸ்ட் ஒரு 7-8 வரைக்கும் போவார்னு பார்த்தோம். 2.4 crores. ஆமாங்க, 2.4 crores நம்ம சிஎஸ்கே வந்து சாம் கரனை எடுத்திருக்காங்க. அது சரியான ஸ்டீலு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னடா இருந்தாலும் ஒரு 8, நானும் அதே தான் நினைச்சேன், ஒரு 10 கண்டிப்பா வந்து ஆர்டிஎம் போவாங்க பஞ்சாப் அப்படின்னு நினைச்சோம். பட் இவங்க வந்துட்டு ஒரு 2.4க்கு சிஎஸ்கே எடுத்துட்டு அவங்க ஆர்டிஎம் பண்ணது அதுக்கு மேல சர்ப்ரைஸான ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப பேஸ் ப்ரைஸ். அது 2.4க்கு வந்து அவர் ஒரு பெரிய அசட்டு. ஆனா வந்து பஞ்சாப் அதை பண்ணவே இல்லை. அவங்க பண்ணாதது நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா சிஎஸ்கே அவங்கள சாம் கரனை தூக்கிட்டு வந்துட்டாங்க.